பராசக்திக்குன்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ இவருக்கு பண்ணது இவருக்கு எப்போவுமே பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க. அவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாலே அது ஏதாவது ஒன்று பிரச்சனையை கிளப்பி தானே விட்டுட்டு இருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்களை வந்து கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணை டெல்லிக்கு அழைத்து பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கக்கா? அது தவறு தான், அது தேவையில்லாத விஷயம். அவருக்கு அதுக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை மத்திய அரசு வந்து விஜய் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. அவர் தனியாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, வராதுன்னு நினைக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யணும், மக்களுக்கு வந்து நல்லது போகணும் அப்படின்னு வராரு அரசியலுக்கு. அது படத்தையும் விட்டுட்டு வராரு. அப்படிங்கும்போது அவர் செய்யறது தான் கரெக்டு. அதனால அது மத்திய அரசுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது சம்பந்தம் கிடையாது. மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க விஜய் அவர்களை வந்து கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் விஜய் மீது எடுக்கிறாங்க. இவ்வளோ நாள் எடுக்காமல் இப்போ திடீர்னு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தது, படங்கள் ரிலீஸ் ஆகுறதுல இருந்து எல்லாமே தாமதமா இருக்கு இல்லையா? படம் எல்லாமே தாமதப்படுத்துறாங்க. எல்லாத்தையுமே வந்து அவரை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மாதிரி செஞ்சு மன அழுத்தம் பண்றாங்க. இப்போ அது ஒரு இதா குறையாதான் இருக்கு. இப்போ விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு. இப்போ அந்த படத்தை இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் என்னன்னு தெரியல. எல்லா இதுலையுமே வந்து படம் பராசக்திக்குமே ஏதோ ஒன்று பராசக்திக்குன்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ இவருக்கு பண்ணது இவருக்கு எப்போவுமே பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க. அவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாலே அது ஏதாவது ஒன்று பிரச்சனையை கிளப்பி தானே விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது சினிமா துறையில் வரக்கூடாது, சினிமா துறையை விட சிஎம்மா வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து.